எங்கள் வீட்டு சின்ன குட்டிக்கு பானிபூரினாலே ரொம்ப பிடிக்கும். பானிபூரின்னு கேட்டால் மோஸ்ட்லி வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடுவேன். இந்த தடவை பசங்க 2 பேரும் இந்த ஆச்சி பானிபூரி கிட் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தனால நேற்று கடைக்கு போயிருந்தப்ப வாங்கிட்டுமே வந்திருந்தேன். குயிக்காக 10 நிமிஷத்தில் வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம்னு சொல்லி போட்டிருந்தது. இந்த பாக்ஸில் ஒரு பூரி பாக்கெட், அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா செய்ய சீசனிங் பவுடர், மின்ட் பவுடர், ஸ்வீட் டேமரின் சட்னி பவுடருமே கொடுத்துருந்தாங்க. இந்த பூரி பாக்கெட்டில் டோட்டலாக 25 பூரி இருந்தது. இப்போ ஃபில்லிங்ஸுக்கு நம்ம 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துட்டு மசிச்சு விட்டுக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இந்த சீசனிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ பானி ரெடி பண்ணுறதுக்கு 250 ml வாட்டரில் இந்த மின்ட் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்வீட் டேமரின் சட்னியில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் எப்பவும் போல் பூரி போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பூரி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எல்லா பூரியுமே பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இப்போ பூரி தலைமையில் ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்ஸையும் உள்ளே வச்சுட்டு பானியோட சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான பானிபூரி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மசாலா பவுடரோட காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. ஓவரால் என் பசங்க 2 பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் பானிபூரி லவர்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ரெட் கார்ட் கொடுத்துருங்க.